வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ சென்னை மற்றும் அதை சுற்றிய பகுதிகள்ல மழை இப்போ கொஞ்சம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. ஆ ம். நிலைமை இப்படியே இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு, இல்ல எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் சார்? தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? வானிலை நிலவரம். கண்டிப்பாக. வங்கக்கடலில் உருவாகியிருந்த புயலானது இன்றைக்கு அதாவது நேற்று இரவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்தது. இது சென்னைக்கு மிக அருகிலே வருவதும், சற்று விலகி செல்வதுமாக இன்றைக்கு காலையிலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடக்கும், தெற்கும், கிழக்கும், மேற்குமாக இது வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது எனலாம். இதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல சென்னைக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் வரைக்கும் சற்று விலகி சென்றிருக்கிறது. இதன் காரணமாக சற்று மழைப்பொழிவு இப்பொழுது குறைந்திருக்கலாம். இருந்த போதிலும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும், ஆந்திர பிரதேசத்தோட தமிழ்நாடு எல்லை தடா உள்ளிட்ட பகுதிகளிலையும் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல கண்டிப்பாக பொன்னேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் சென்னை கடலோரத்திற்கும் மழை பொழிவு வரும். பிறகு மீண்டும் சென்னை மாநகரத்திற்கு பழையபடி இன்றைக்கு மதியம் பெய்தது போல நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கொடுக்கும். பிறகு மீண்டும் விலகி செல்லும். இப்படியே இந்த நிகழ்வு அங்குமிங்கும் நகர்ந்து திருவள்ளூருக்கும், சென்னைக்கும், செங்கல்பட்டுக்கும் என்று சில மணி நேரம் நீடித்து நின்ற ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும். இருந்தாலும் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நல்ல மழைப்பொழிவை சில மணி நேரங்களிலேயே கொடுத்துவிடும். தற்போது இப்படி தற்போது அந்த வகையில சென்னையின் மைய உள்பகுதிகள் மற்றும் வெளிப்பகுதிகள், சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்ல எந்த அளவிற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க சார்? எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக இந்த நிகழ்வு இன்றைக்கு மதியம் ஒரு சில இடங்கள்ல 1 மணி நேரத்துக்கு 2 சென்டிமீட்டர் என்ற அளவிலே பெய்தது. சில இடங்களில் 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டர் அளவிலே பெய்தது. மொத்தம் 10 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. சில இடங்களிலே 5 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யாது. ஆக ஒரு 5 மணி நேரம் பெய்யும். பிறகு மீண்டும் வேற மாவட்டத்துல, அதாவது திருவள்ளூர்லயோ அல்லது செங்கல்பட்டுலயோ பொழியும். மீண்டும் சென்னைக்கு வரும். ஆக இப்படி ஒரு 10, 5 என்று பெய்துவிட்டு மீண்டும் மீண்டும் வந்து பெய்து கொண்டிருக்குமே தவிர தொடர்ச்சியாக ஒரே இடத்துல கொட்டி கொண்டிருக்காது. வடிவதற்குள் வடிய வாய்ப்பு இருக்கிறது. வடிந்த பிறகு மீண்டும் வந்து பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் வரக்கூடிய 24 மணி நேரத்தை பார்க்கும் பொழுது ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். நேற்றைக்கும் அதை தான் நாம் எதிர்பார்த்திருந்தோம். 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு ஒரு சில இடங்கள்ல இன்றைய காலை 8:30 மணி முதல் நாளை காலை 8:30 மணி வரைக்கும் பதிவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு திருவள்ளூர் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் உள்ளே காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கும். ஆனால் காஞ்சிபுரத்தின் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியிலையும் அதை விட கூடுதலாக கடலோரம் இருக்கும். நம்பர் 1 இடம் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட சென்னை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு இந்த நிகழ்வானது தொடர்ந்து சென்னைக்கு அருகில் இருந்து கொண்டு மழைப்பிடிப்பை கொடுத்துவிட்டு இறுதியில முட்டி மோதி செயலிழந்து வரக்கூடிய 12 மணி, அதாவது இன்றைக்கு இரவே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழக்கும். நாளை ஒரு வெல் மார்க் லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்து இது சென்னைக்கு தெற்கு புறமாக செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக செயலிழந்து தென்மேற்காக நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி நகரும் பொழுது சென்னைக்கும் தொடரும் மழை 3ஆம் தேதியும். ஆக நாளையும் மழை தொடரும். 3ஆம் தேதி இது செயலிழந்து நகரும் பொழுது உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டத்திற்கும் மழைப்பிடிப்பை தொடுக்கும். அதே வேளையில சென்னைக்கு மழைப்பிடிப்பை 3ஆம் தேதி புதன்கிழமையும் தொடர செய்யும். ஆக வரக்கூடிய இன்றைக்கு டிசம்பர் 1 முதல் 3ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு இந்த மழைப்பிடிப்பை சென்னைக்கு இருக்கிறது. இதற்கு பிறகு இது தென்மேற்காக நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று மழைப்பொழிவு தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கும். இதனிடையே புதிய ஒரு காற்று சுழற்சி கூட வட இலங்கை வர இருக்கிறது. வட இலங்கை வருதுன்னா இலங்கை மக்கள் அச்சப்பட வேண்டாம். ஏற்கனவே பாதித்த மழைப்பொழிவு போல இருக்காது. ஆனால் ஒரு பருவமழை காலம் தொடர்கிறது என்பதனாலும், ஜனவரி வரை பருவமழை இருக்கும் என்பதனாலும் நிகழ்வுகளை பெரும்பாலும் இலங்கையை சுற்றிதான் அமையும் என்பதனால இது மறு மீட்பு பணி, நிவாரணம், இந்த பணிகளுக்கு இடையே இருந்து இடையூறை கொடுக்கும் மழைப்பொழிவுகள், கனமழை பொழிவுகள் மீண்டும் 6ஆம் தேதியிலிருந்து அமைய போகிறது. இந்த நிகழ்வோட, இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய செயலிழந்த நிகழ்வோட சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை தொடர செய்ய போகிறது. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய டிசம்பர் 9, 10 தேதிக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்க சார். இதுல கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் பொழுது இப்போ திருவள்ளூர்லலாம் அதிகமாக மழை வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சென்னையா இருக்கட்டும், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த வட மாவட்டங்கள்ல எங்க அதிகமான மழைப்பொழிவு, அ நீங்க சொல்ற இந்த 2, 3 நாட்களுக்குள்ள எங்க அதிகமான மழைப்பொழிவு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது?
ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது இந்த 3 மாவட்டத்தில் திருவள்ளூர் முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது அதிகபட்சமாக இந்த 3 நாளும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் தெற்கு நோக்கி அதிகபட்ச நகர்வு என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டித்தான் இருக்கும். இந்த செங்கல்பட்டு மாவட்டம் செல்லும் பொழுது நிகழ்வோட மழைப்பிடிப்பு எப்பொழுதும் வடக்கு பகுதியில் தான் இருக்கும். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் பொழுதும் திருவள்ளூரில் மழை பெய்யும், சென்னையில் மழை பெய்யும். சென்னை அருகே இருக்கும் பொழுதும் சென்னைக்கு மழை பெய்யும், திருவள்ளூருக்கு பெய்யும், அப்ப செங்கல்பட்டுல இருக்காது. இப்படி இந்த 3 மாவட்டத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் திருவள்ளூருக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கும். அதே போல செங்கல்பட்டில் இருக்கும்போது சென்னைக்கும் கிடைக்கும். ஆகவே முதலிடம் திருவள்ளூர் மாவட்டம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை விட திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த இடம் வட சென்னை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிய வட சென்னை, அதற்கு அடுத்தபடியா மத்திய சென்னை, பிறகுதான் தென் சென்னை இருக்கும், அதற்கு அடுத்தபடியா தான் செங்கல்பட்டு இருக்கும். இப்படியே இந்த 3 நாள் நகர்ந்த பிறகு செயலிழந்து 3ஆம் தேதி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு, அதாவது செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் என்ற 3 பகுதிக்குமே ஒரே மாதிரியான மழை தான், சீரான மழைப்பொழிவு, கிழக்கு காற்றினுடைய நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஓகேங்க சார். இதுல சென்னையின் சில பகுதிகள்ல வந்துட்டு மழைநீர் தேங்குற சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்க முடியுது. அது மாதிரி மழைநீர் தேங்கும் அளவிற்கான மழையை எதிர்பார்க்கலாமா? இப்போ எந்தெந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்காவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்து வைத்துக் கொள்வதற்கான சிச்சுவேஷன் தென்படுது? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரில் மெட்ரோ பணி, பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல என்ன பணி நடக்கிறது இங்கே என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஆனால் மாநகருக்குள் ஒரு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரத்திற்கு ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்த பிறகு மீண்டும் ஒரு இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒரு 5-10 சென்டிமீட்டர் வந்து பெய்யலாம். ஒரு 4 மீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மாநகரத்துக்குள் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட கூடுதலாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை பொறுத்து எந்த பகுதி தாழ்வான பகுதி, எந்த பகுதிக்கு எத்தனை சென்டிமீட்டர் பகுதிகள் தாங்கும், எத்தனை சென்டிமீட்டர் பெய்தால் அது இந்த 5-10 என்பதே தாழ்வான பகுதிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். 10 போகும்பொழுது 10 தாண்டும் பொழுது தொடர்ச்சியாக சில இடங்கள்ல வட சென்னையில கொஞ்சம் கூடுதல் நேரம் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ மாலை விலகினாலும் வட சென்னையில மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. இப்போ காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. ஆகவே இந்த மழைப்பொழிவு பொழியும் பொழுது அந்த பகுதிகளில் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும். தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை தவிர அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. தேவை வருமுன் காப்பது. அதனால் அச்சமோ பீதியை கொள்ளாமல் பாதுகாப்பாக இருப்பது நல்லதுதான் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஓகேங்க சார். ஸோ ரெட் அலர்ட்ல இருக்கு சென்னை, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம். இது கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்கணுமா தற்போதைய சிச்சுவேஷன்ல? ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக களத்தில் குதித்து மழைப்பிடிப்பு அதிகமாக இருக்கும்போது நிவாரணம் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த ரெட் அலர்ட். ஆனா இந்த ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு அதாவது மிக கன மழைப்பொழிவுக்கும் ரெட் அலர்ட் இருக்கிற காரணத்தினால நாம் அது பெரிதாக ரெட் அலர்ட்டை ஒரு அச்சமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் இது விடுமுறை விடப்பட்டிருக்கிறது என்பதன் காரணமாக பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது. ரெட் அலர்ட் என்பது மிக கனமழை பொழிவு, அதாவது 20 சென்டிமீட்டருக்கும் ரெட் அலர்ட் தான், 25க்கும் ரெட் அலர்ட் தான், 50க்கும் ரெட் அலர்ட் தான். ஆகவே ரெட் அலர்ட்ங்கிற அளவை வைத்து நாம் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் அதிகபட்ச மழைப்பொழிவு ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதுவும் தொடர்ச்சியாக பெய்யாது. இது திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு 25 சென்டிமீட்டர் ஒரு 24 மணி நேரத்துல இருக்கலாமே தவிர இது அச்சப்படுத்தும் வகையில பெரிய வெள்ளப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு அச்சம் வேண்டாம். ஏன்னா உள் மாவட்டங்கள்ல திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதியில இந்த மழை இருக்காது. அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஸ்ரீபெரும்புதூர் அதற்கு மேற்கையும் இந்த அளவுக்கு பெரிய அளவிலே இருக்காது. இது செயலிழந்து தென்மேற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் கொஞ்சம் அங்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதனால இதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீர் மட்டுமே இப்படி நம்மளுக்கு பிரச்சனையை தவிர அதுவும் வடியும் வகையில தான் இருக்கும் இந்த மழைப்பொழிவு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதுல இன்னைக்கு பார்க்கும் பொழுது சென்னையில பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை விடாத சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ நாளைக்கெல்லாம் விடுமுறை சொல்லியிருக்கிறாங்க. இந்த விடுமுறை விடணுன்ற அளவுக்கான மழை வரணும் அப்படிங்கறத கணிக்க தவறிட்டாங்களா? இல்ல எப்படி இது திடீர்னு மாற்றம் ஏற்பட்டுருச்சா? எப்படி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வர்ற நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை விலகவில்லை, செயலிழந்து பொழியும் என்றுதான் சொல்லிட்டே இருந்தோம். வானிலை ஆய்வு நிறுவனம் காலையில கனமழை வாய்ப்பு இல்லை என்று காலை 6 மணிக்கு அனைத்து ஊடகங்களுக்கும் செய்தி வழங்கி விட்டார்கள். காலை 6 மணிக்கெல்லாம் கனமழை வாய்ப்பு 4 நாட்களுக்கு இல்லை என்று வழங்கி விட்டார்கள். திடீரென்று ஆரஞ்சு அலர்ட் வழங்கப்பட்டது, அது ரெட் அலர்ட்டாக மாற்றப்பட்டது. இந்த குழப்பத்திற்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு முறைப்படி காலையில் விடுமுறை விட்டிருக்க வேண்டும்.
இவர் குழப்பம் ஏற்பட்டதுக்கான காரணம் தெரியவில்லை என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிகிறது. ஓகேங்க சார். இப்போ சென்னைய சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்ல எல்லாம் விவசாயம் பார்க்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்வதற்கான தகவல்கள் இருக்கா? அதாவது கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகள்ல ஊத்துக்கோட்டையா இருந்தாலும் சரி, கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டாரம்லாம் நெல் விவசாயம் இருக்கிறது. ம். பல்வேறு பகுதிகளில் விவசாயம் இருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மழைப்பொழிவு ஒரு சில இடங்கள்ல தேவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது அச்சுறுத்தும் மழையாக தற்பொழுது இருக்கிறது. அதாவது அதிகமாக பெய்து மூழ்கடித்து விடுமோ என்று விவசாயிகள் அச்சப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு பெரிய அளவிலே மூழ்கடித்தாது வடிய விடும் அளவிற்கு அதாவது மூழ்கினாலும் 2 நாள்ல அது ஓரிரு நாள்ல அது விலகிவிடும் என்பதனால பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் தேவையில்லை. கண்டிப்பாக நல்ல மழை ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மழை கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு கூடுதலாக பெய்யக்கூடிய மழையை கூட நீங்கள் வடியவிடும் அளவிற்கு தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். காற்றினுடைய வேகம் பற்றி சொல்வதற்கு தகவல் இருக்குங்களா? காற்று அதிகமாக வீசும்னு ஒரு பக்கம் தகவல்கள் வருது. அந்த மாரி தான் இருக்குமா? இல்ல காற்று பெருசா இருக்கு? அதாவது புயல் என்பது செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது. காற்று என்பது ஒரு சாதாரணமாக லேசாக ஒரு தென்னை மட்டைகளை லேசாக அசைக்கும் வகையில பழவேற்காடு பகுதியில இருக்கும், எண்ணூர் பகுதியில இருக்கும், கடல் ஓரத்தில் இருக்கும். அதுவும் லேசாக அசைக்கும் அளவில் தான் இருக்கும். காற்று பாதிக்காது. அதுவும் இன்றைக்கு இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செல்லும் பொழுது அந்த காற்றும் இன்னும் குறையும். நாளை அதை விட செயலிழந்து ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா மாறிவிடும் என்பதனால காற்று அச்சம் வேண்டாம். நமக்கு படிப்படியாக செயலிழக்கக்கூடிய நேரம் தான். நாளை மதியத்திற்குள் பெரும்பாலும் முற்றிலுமாக செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மாறிவிடும் என்பதனால காற்று அச்சத்தை நாம் எடுத்துக்கொள்ள கவனம் தேவையில்லை. அது மழைப்பொழிவிற்கு மட்டும் நம்ம முன்னெச்சரிக்கை எடுத்தால் போதும். அதுவும் பெரிய ஆபத்து ஏதுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து மழைப்பொழிவு ஒரே இடத்தில் பெய்யாது. ஆனால் ஒரு டோட்டல் 24 மணி நேர குவான்டிட்டியை பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ஆனால் பாதிப்பில்லாத வடிய வடிய பெய்யக்கூடிய மழையாகத்தான் தெரிகிறது. ஓகேங்க சார். ஏன்னா சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள்ல சில இடங்கள்ல மரங்கள் விழுந்ததுன்ற செய்திகள்லாம் வந்தது. அதனால கேட்டேன். காற்றினுடைய வேகம் பற்றி. ஒரு சில புள்ளிகளில அந்த காற்று இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, நெருங்கி வந்தது. ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெருங்கி வந்தது இன்றைக்கு காலை. அப்பொழுது மரங்கள் விழுந்திருக்கும். அதுவும் ரொம்ப வீக்கான மரங்கள் இருக்கும். பொந்து விழுந்த மரங்கள், வேர் சரியில்லாத மரங்கள் ஏதாவது இருந்திருக்கும். அந்த மரங்கள் தழை அதிகமாக இருக்கக்கூடிய குறைவான மெலிந்த மரங்கள் தான் இருக்கும். அவை விழுந்திருக்கும். ஆனால் பெரிய அளவிலே எந்தவித மரங்களை விழ வைக்கும் அளவிலேயோ வேற எந்த பாதிப்பை கொடுக்கும் வகையில காற்று இருக்காது. இனிமேல் நேற்று இருந்த இன்றைக்கு காலை இருந்த காற்று கூட இனிமேல் இருக்காது. நாளை அதுவும் கூட இல்லாமல் போய்விடும். ஓகேங்க சார். நிறைவாக ஒரு விஷயத்தோட கேட்டு முடிச்சலாம்னு இருக்கேன். இப்ப அரசு தரப்புல இருந்து சொல்ற விஷயங்கள் மக்கள் யாரும் வெளிய வராதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஒரு வானிலை ஆய்வாளரா மக்களுக்கு நீங்க சொல்லிக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நீங்க இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க அப்படின்ற. கண்டிப்பாக மக்கள் யாரும் வெளியில வரணும்னு நம்ம அந்த செய்தியை ஒரு அச்ச உணர்வுடன் நாம் பார்க்க கூடாது. அதாவது இன்றைக்கு கூட ஒரு கார் ஒன்று பள்ளத்தில் விழுந்தது. தேவையில்லாமல் தண்ணீரோட ஆழம் தெரியாமல் வாகனம் ஓட்டுதல். அதே போல பல்வேறு பொதுமக்கள் தண்ணீருக்குள்ள கேபிள் இருக்கும், மின்சார ஒயர்கள் இருக்கும். மின் விநியோகத்தை தடை செய்தால் மக்கள் கொஞ்சம் மின் விநியோகம் இல்லை என்று சொல்வார்கள். மின்சாரத்தை தடைப்படுத்தவும் முடியாது. அதனால இந்த மாதிரி மின்சாரம் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல இருக்கிற காரணத்தினால வெளியே தேவையில்லாத அத்தியாவசியம் இருந்தால் செல்ல வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொண்டு இந்த மழைப்பொழிவிற்கு முன்னெச்சரிக்கையுடன் இருந்தாலே போதுமானது. இதான் நம்ம கேட்டுக்கொள்வது. தேவையில்லாததை தவிர்த்தாலே மிகச் சிறப்பாக இருக்கும். ஓகேங்க சார். தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், பல்வேறு கருத்துக்களை, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி, நன்றி, நன்றி.